ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். கருப்பு கட்டி, சில்லு கருப்பு கட்டி, பனங்கற்கண்டு, இன்னும் கூழ் பதநீர், வற்ற காய்ச்சிய பதநீர், இப்படி வகை வகையாக சான்றோர்கள் தயாரித்து அதை தலை சுமடாக சுமந்து குமரி மாவட்டத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு கொண்டு கொடுக்க வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். இந்த நிலையிலே சான்றோர்கள் வாழ்ந்திருந்தார்கள். இப்படி இவர்கள் கொண்டு கொடுக்கும் பொருட்களை எல்லாம் வாங்கி உண்டு கொளுத்த கனிநீச பாவிகள் இந்த சான்றோர்களை இடத்திலே நன்றி என்பது கொஞ்சம் கூட இல்லாதவர்களாய், சான்றோர்களின் பெயரை கேட்டாலே கீரியை கண்ட பாம்பை போல் சீறி பாய்ந்து அடித்து துன்புறுத்தினார்கள். ரோடு போடுதல், குளம் கிணறு முதலியவற்றை வெட்டுதல், ஆலயங்கள் அமைத்தல், அரண்மனை போன்றவற்றை கட்டுதல், இவை அனைத்து தொழில்களையும் சான்றோர்கள்தான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த வேலைகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டான். இவர்களும் கேட்கக்கூடாது. தினமும் வேலைகளை செய்துவிட்டு உண்பதற்கு உணவில்லாமல் சான்றோர் குலங்கள் பட்டினியால் செத்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கலிநீச குலங்கள் அவர்களை மனிதர்களாகவே எண்ணவில்லை. மன்னனின் குலத்தவர்கள் நடந்து செல்வதற்கு சான்றோர்கள்தான் சாலை தெரு வாசல்களை எல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த தெரு வழியாக ஒரு கொள்ளைக்காரன் போகலாம், ஒரு திருடன் கொலைகாரன் போகலாம். ஆனால் சான்றோர்கள் போகக்கூடாது. அப்படி யாராவது போய்விட்டால் அவனை பிடித்து கொண்டு போய் முதுகில் முக்காலியை கட்டி முச்சந்தியில் கொண்டு நிறுத்தி சாட்டையால் இரத்தம் சொட்ட சொட்ட அடித்து அபராதமும் வசூலித்தான். அந்த காலங்களில் அரசாங்க ஆவணங்கள் எல்லாம் பனை ஓலையில் தான் எழுதி வைப்பார்கள். இப்பொழுது போல கம்ப்யூட்டர் வசதிகள் எல்லாம் கிடையாது. பள்ளிக்கூடங்களில் கல்வி போதிக்கும் நூல்களும் கல்வி பயில்பவர்களும் பனை ஓலையில் தான் எழுதி படிப்பார்கள். இதற்கெல்லாம் தினமும் ஆயிரக்கணக்கான பனை ஓலைகள் தேவைப்படும். இந்த பனை ஓலைகள் எல்லாம் சான்றோர்கள் அவர்களின் பனையில் இருந்து வெட்டி எடுத்து சுமந்து திருவனந்தபுரத்திற்கு கொண்டு போய் இலவசமாக கொடுக்க வேண்டும். காசு கொடுக்க மாட்டார்கள். அப்படி கொண்டு போய் கொடுத்தாலும் அதை எண்ணிக்கையிட்டு, நீ கொண்டு வந்த ஓலை எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்று கூறி அதற்கு அபராதமும் வசூலித்தான். மேலும் சான்றோர்குல பெண்கள் தங்கத்தில் தாலி அணியக்கூடாது. திருமணம் என்றால் கணவனின் பெயரையும் மனைவியின் பெயரையும் பனை ஓலையில் எழுதி அதை மஞ்சள் கயிற்றிலே கட்டி தாலியாக அணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கும் வரி செலுத்த வேண்டும். இதையும் மீறி யாராவது தங்கத்தால் தாலி அணிந்தால் அவர்கள் தேச விரோதிகளாக கருதப்பட்டு அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இதையும் மீறி சில சான்றோர் குல பெண்கள் தாலி அணிந்திருக்கின்றார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், அதாவது நம்முடைய குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரிக்கு அருகே பஞ்சலிங்கபுரம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரின் பக்கத்திலே சந்தை ஒன்று இருக்கின்றது. அந்த சந்தையினுடைய பெயர் தாலி அறுத்தான் சந்தை. இதற்காக இப்படி ஒரு பெயர் ஏற்பட்டது என்றால், பழைய காலத்தில் நமது வீட்டிற்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி, தின்பண்டங்கள், கால்நடைகள், கோழி போன்றவற்றை நாம் வாங்க வேண்டுமென்றால் சந்தைகளுக்கு சென்று தான் வாங்க வேண்டும். இப்போது போல அங்கங்கே கடைகள் எதுவும் கிடையாது. வாரத்திலே ஒரு நாள் இந்த சந்தை கூடும். அப்பொழுது பக்கத்தில் கிராமங்களில் இருக்கின்ற மக்களெல்லாம் இந்த சந்தைக்கு சென்று ஒரு வாரத்திற்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அப்படி ஒரு வாரம் கழித்து அந்த பொருட்கள் தீர்ந்து போனது மறுபடியும் அடுத்த வாரம் அந்த சந்தை கூடும்போது அப்பொழுது வாங்கி கொள்வார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு வழக்கம்தான் அந்த காலத்திலே நம்முடைய மாவட்டங்களிலே இருந்தது. இப்படி அங்காங்கே இந்த சந்தைகள் செயல்படும். அதுபோல ஒரு நாள் இந்த பஞ்சலிங்கபுரத்து சந்தையும் கூடியது. அப்போது அங்கே பொருட்கள் வாங்க வந்தவர்களில் சில சான்றோர் குல பெண்கள் கழுத்தில் தங்கத்தில் தாலி அணிந்திருந்தனர். இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. கலியரசனின் சாதியைச் சேர்ந்தவர்கள் இந்த செய்தியை கேட்டு வெகுண்டெழுந்தனர். தாழ்ந்த குலமாகிய சாணார் குல பெண்கள் தங்கத்தில் தாலி அணிவதா என்று வெகுண்டெழுந்த திருவாங்கூர் அரசனின் சாதிக்காரர்கள் கும்பலாக சந்தைக்குள் நுழைந்து அங்கு நின்ற சான்றோர்குல பெண்களின் கழுத்திலே கிடந்த தாலியை அறுத்தெடுத்து சென்று விட்டார்கள். அன்று முதல் அந்த சந்தைக்கு தாலி அறுத்தான் சந்தை என்ற பெயர் ஏற்பட்டதாக செவிவழி செய்தி ஒன்று உண்டு. இதோடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.